பாலியல் வழக்கில் பாதிக்கப்பட்ட அண்ணா பல்கலைக்கழக மாணவிக்கு இடைக்கால நிவாரணமாக 25 லட்சம் ரூபாய் வழங்க ஹைகோர்ட் உத்தரவிட்டுள்ளது. இந்த விவகாரத்தில் சிறப்பு விசாரணை குழுவை அமைக்கவும் கோர்ட் அறிவுறுத்தியது. அண்ணா பல்கலைக்கழகத்திலேயே மாணவி படிக்க வேண்டும், அவரிடம் விடுதி உட்பட எந்த கட்டணமும் வசூலிக்க கூடாது என்று ஹைகோர்ட் தெரிவித்துள்ளது. மாணவிக்கு தேவையான உளவியல் ஆலோசனை மற்றும் உதவிகளை பல்கலைக்கழகம் வழங்க வேண்டும் என்றும் அறிவுறுத்தி உள்ளது. அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை வழக்கு தொடர்பான விசாரணை அறிக்கை ஹைகோர்ட்டில் தாக்கல் செய்யப்பட்டது. பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் தொடர்பான எஃப்ஐஆர் தானாகவே லாக் ஆகிவிடும். ஆனால் சிட்டிசன் போர்ட்டலில் 14 பேர் ஓடிபியை பயன்படுத்தி முதல் தகவல் அறிக்கையை பார்த்துள்ளனர். முதல் தகவல் அறிக்கையை பார்த்த 14 பேரின் விவரங்கள் உள்ளன. முதல் தகவல் அறிக்கை வெளியானதற்கு காவல்துறை பொறுப்பல்ல. தேசிய தகவல் மையத்தில் ஏற்பட்ட தொழில்நுட்ப கோளாறே காரணம் என கூறப்பட்டுள்ளது. சென்னை அண்ணா பல்கலை வளாகத்தில் மாணவி பாலியல் துன்புறுத்தலுக்கு ஆளான நிலையில் சென்னை ஹைகோர்ட் தாமாக முன்வந்து வழக்கை விசாரிக்கிறது. இந்நிலையில் கவர்னர் ரவி அண்ணா பல்கலையில் இன்று ஆய்வு செய்தார். அங்குள்ள பாதுகாப்பு அம்சங்கள் குறித்து அதிகாரிகளிடம் கேட்டறிந்தார். அண்ணா பல்கலையில் பாதுகாப்பை மேம்படுத்த தேவையான நடவடிக்கைகளை மேற்கொள்ளும்படி பல்கலை நிர்வாகத்திற்கு கவர்னர் ரவி உத்தரவிட்டுள்ளார். பல்கலை மாணவர்கள் எழுப்பிய குறைகளை களைந்து பாதுகாப்பான சூழலை மேம்படுத்தவும் கவர்னரின் ஆணையில் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. பெற்றோர் மாணவர்கள் அச்சம் கொள்ள வேண்டாம் எனவும் கவர்னர் அறிவுறுத்தியுள்ளார். அண்ணா பல்கலையில் காலியாக உள்ள துணைவேந்தர் பணியிடத்தை நிரப்ப நடவடிக்கை எடுக்கும்படி கவர்னர் RN ரவிக்கு பல்கலை பேராசிரியர் சங்கத்தினர் கடிதம் எழுதியுள்ளனர். துணைவேந்தர் இல்லாததால் பல்கலை பணிகள் பாதிக்கப்படுவதாகவும் அதில் குறிப்பிட்டுள்ளனர். பாட்டாளி மக்கள் கட்சியின் பொதுக்குழு கூட்டத்தில் இளைஞர் அணி தலைவர் நியமனம் தொடர்பாக கட்சியின் நிறுவனர் ராமதாசுக்கும் கட்சி தலைவர் அன்புமணிக்கும் இடையே வார்த்தை மோதல் வெடித்தது. கட்சியை நிறுவியது நான் தான், என் முடிவை ஏற்காதவர்கள் விலகிக் கொள்ளலாம் என ராமதாஸ் பேசினார். இளைஞர் அணி தலைவர் நியமனம் தொடர்பான ராமதாஸ் முடிவில் அதிருப்தியடைந்த அன்புமணி சென்னை பனையூரில் புதிய அலுவலகம் துவங்கியிருப்பதாக கூறினார். இதனால் கூட்டம் பரபரப்புடன் நிறைவு பெற்றது. விழுப்புரம் அருகே பாமக பொதுக்கூட்டம் நடந்தது. சாதிவாரி கணக்கெடுப்பை கட்டாயமாக்கும் வகையில் அரசியலமைப்பு சட்டத்தில் திருத்தம் கொண்டுவர வேண்டும். மத்திய அரசின் கல்வி, வேலைவாய்ப்புகளில் OBC உள் ஒதுக்கீடு தொடர்பான ரோஹிணி ஆணைய அறிக்கையை செயல்படுத்த வேண்டும். வன்னியர்கள் உள் ஒதுக்கீடு சட்டத்தை உடனடியாக நிறைவேற்ற வேண்டும் உள்ளிட்ட 30 அம்ச தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. தமிழகத்தில் 2026 பாமக தலைமையிலான கூட்டணிதான் ஆட்சி அமைக்கும் என அக்கட்சியின் நிறுவனர் ராமதாஸ் தெரிவித்துள்ளார். விஜயகாந்த் நினைவு தினத்தை ஒட்டி போலீசார் தடையை மீறி தேமுதிகவினர் விஜயகாந்த் நினைவிடம் நோக்கி பேரணியாக சென்றனர். அவரது நினைவிடத்தில் பிரேமலதா விளக்கேற்றி மரியாதை செலுத்தினார். மாசற்ற மனதுக்கும் தூய அன்பிற்கும் சொந்தக்காரராக விளங்கி மண்ணை விட்டு மறைந்தாலும் நமது நெஞ்சங்களில் வாழும் நண்பர் விஜயகாந்த் என முதல்வர் ஸ்டாலின் நினைவு கூர்ந்துள்ளார். தமிழக மக்கள் மனங்களில் விஜயகாந்த் என்றும் நிலைத்திருப்பார் என அமைச்சர் சேகர் பாபு கூறினார். தேமுதிக தலைவர் விஜயகாந்த் நினைவிடத்தில் அமைச்சர் சேகர் பாபு அஞ்சலி செலுத்தினார். போக்குவரத்து காரணங்களால் தேமுதிக அமைதி பேரணிக்கு தடை விதிக்கப்பட்டதாக தெரிவித்தார். மறைந்த தேமுதிக தலைவர் விஜயகாந்தின் 1ஆம் ஆண்டு நினைவு தினம் இன்று அனுசரிக்கப்படுகிறது. இதையொட்டி தேர்தல் ஆணைய அலுவலகத்திலிருந்து விஜயகாந்த் நினைவிடம் வரை அமைதி பேரணி செல்ல தேமுதிகவினர் திட்டமிட்டிருந்தனர். போக்குவரத்துக்கு இடையூறு ஏற்படும் என பேரணிக்கு போலீசார் அனுமதி மறுத்தனர். இதனால் தேமுதிக துணை செயலர் சுதீஷ் உள்ளிட்ட நிர்வாகிகள் சாலையில் அமர்ந்து தர்ணா செய்தனர். போலீசாருக்கும் தேமுதிகவினருக்கும் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. தொடர்ந்து தடையை மீறி பிரேமலதா தலைமையில் ஆயிரக்கணக்கானோர் பேரணி சென்றனர். முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங் உடல்நலக்குறைவால் காலமானார். டெல்லியின் மோதிலால் நேரு தெருவில் உள்ள அரசு பங்களாவில் மன்மோகன் சிங் உடல் வைக்கப்பட்டிருந்தது. பல தலைவர்கள் அவருடைய உடலுக்கு அஞ்சலி செலுத்தினர். பின்னர் அவரது உடல் நிகாம்போத் காட் பகுதியில் உள்ள யமுனை நதிக்கரைக்கு கொண்டு வரப்பட்டது. அங்கு இறுதிச் சடங்குகள் நடந்தன. பின்னர் 21 துப்பாக்கி குண்டுகள் முழங்க முழு அரசு மரியாதையுடன் மன்மோகன் சிங் உடல் தகனம் செய்யப்பட்டது. டெல்லியில் உள்ள காங்கிரஸ் கட்சி அலுவலகத்தில் முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங்கின் உடல் பொதுமக்களின் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டது. கட்சியினர் மற்றும் பொதுமக்கள் திரளாக வந்து அஞ்சலி செலுத்தினர். முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங் ஒருங்கிணைந்த பிரிட்டிஷ் இந்தியாவின் பஞ்சாப் மாகாணம் சக்பால் மாவட்டத்தில் உள்ள காக் கிராமத்தில் பிறந்தவர். நாடு சுதந்திரம் பெற்ற பின் இந்த பகுதி பாகிஸ்தான் ஆளுகைக்குள் சென்றது. இந்நிலையில் பிரதமர் மன்மோகன் சிங் மறைவுக்கு பாகிஸ்தானில் உள்ள அவர் பிறந்த கிராமத்தில் மக்கள் இரங்கல் கூட்டம் கூட்டி அஞ்சலி செலுத்தினர்.
முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங் சமாதிக்கு மத்திய அரசு இடம் கொடுத்துள்ள நிலையில் காங்கிரஸ் தலைவரும் ராகுலும் அவருடைய இறப்பில் மலிவான அரசியல் செய்கின்றனர். காந்தி குடும்பம் பெரிய தலைவர்களுக்கு எப்போதும் மரியாதை கொடுத்தது கிடையாது என்று பாரதிய ஜனதா தலைவர் ஜே பி நட்டா தெரிவித்துள்ளார். சென்னை அண்ணா பல்கலை மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டது தொடர்பாக விசாரணை நடத்த 3 பெண் IPS அதிகாரிகள் கொண்ட சிறப்பு புலனாய்வு குழுவை ஹைகோர்ட் அறிவித்துள்ளது. சென்னை அண்ணாநகர் துணை கமிஷனர் ஸ்னேகப்பிரியா, ஆவடி துணை கமிஷனர் ஜமன் ஜமால், சேலம் போலீஸ் துணை கமிஷனர் பிருந்தா ஆகியோர் குழுவில் இடம்பெற்றுள்ளனர். உலக செஸ் சாம்பியன் குகேஷ் இந்தியாவின் பெருமை என்று பிரதமர் மோடி புகழாரம் சூட்டியுள்ளார். டெல்லியில் பிரதமரை செஸ் சாம்பியன் குகேஷ் பெற்றோருடன் சந்தித்து வாழ்த்து பெற்றார். அதுகுறித்து மகிழ்ச்சியை வெளிப்படுத்தியுள்ள பிரதமர் மோடி, குகேஷின் உறுதியும் அர்ப்பணிப்பும் என்னை மிகவும் கவர்ந்துள்ளது என்று தெரிவித்தார். தேனி மாவட்டம் புதிபுரத்தில் ராஜபூபால சமுத்திர கண்மாய் அருகே புதிதாக டாஸ்மாக் மதுக்கடை திறக்க அரசு திட்டமிட்டு வருகிறது. அதற்கு மதுரை ஹைகோர்ட் தடை விதித்திருக்கிறது. மதுக்கடைகளை குறைக்க வழி பாருங்கள். குடியை கெடுக்கும் என்று டிவியில் விளம்பரம் செய்வதில் என்ன பயன் இருக்கிறது என்று கோர்ட் அரசுக்கு கேள்வி எழுப்பியிருக்கிறது. தமிழக மக்களுக்கு பொங்கல் பரிசு தொகுப்பு விவரங்களை தமிழக அரசு அறிவித்துள்ளது. அனைத்து அரிசி குடும்ப அட்டைதாரர்கள், இலங்கை தமிழர் மறுவாழ்வு முகாம்களில் வசிக்கும் குடும்பத்தினர்களுக்கு தலா 1 கிலோ பச்சரிசி, 1 கிலோ சர்க்கரை, 1 முழு கரும்பு வழங்கப்படும். இதனால் 2,20,94,585 அரிசி குடும்ப அட்டைதாரர்களும் இலங்கை தமிழர் மறுவாழ்வு முகாம்களில் வசிப்பவர்களும் பயன்பெறுவர் என்று தமிழக அரசு தெரிவித்துள்ளது. முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங் மறைவுக்கு பாகிஸ்தானில் அவர் பிறந்த காவ் கிராமத்தினர் இரங்கல் கூட்டம் நடத்தினர். கா கிராமத்தில் உள்ள பள்ளிக்கு டாக்டர் மன்மோகன் சிங் பெயர் சூட்டப்பட்டுள்ளது. அந்த பள்ளிக்கூடத்தில் நடந்த இரங்கல் கூட்டத்தில் கிராம மக்கள் கலந்து கொண்டு அவரது நினைவை போற்றி பேசினர். கா கிராமத்தில் 1932 பிறந்த மன்மோகன் சிங் சுதந்திரத்திற்கு பிறகு அவரது குடும்பம் இந்தியாவில் உள்ள பஞ்சாப் மாநிலத்திற்கு இடம்பெயர்ந்தது. விருகம்பாக்கம் பகுதியில் உள்ள மெட்ரோ ரயில் தூணில் ஒட்டப்பட்ட முதல்வர் ஸ்டாலின் போஸ்டரை செருப்பால் அடித்தது தொடர்பான வழக்கில் வயதான பெண்ணை போலீசார் தேடி வருகின்றனர். வீடியோவை வெளியிட்ட இளைஞரை கைது செய்துள்ளனர். இதற்கு பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை கண்டனம் தெரிவித்துள்ளார். பெண்களுக்கும் குழந்தைகளுக்கும் பாதுகாப்பு இல்லாத ஆட்சியை நடத்தும் முதல்வர் ஸ்டாலின் அரசு வெட்கி தலைகுனிய வேண்டும் என்றும் இளைஞரை விடுதலை செய்ய வேண்டும் என்றும் பாரதிய ஜனதா மாநில தலைவர் அண்ணாமலை கூறியுள்ளார். பெண் மீதான வழக்கை கைவிட வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார். இந்தியாவுக்குள் ஒரு இடத்தில் இருந்து மற்றொரு இடத்திற்கு மக்கள் பிழைப்புக்காக இடம்பெயர்ந்து செல்வது குறைந்துள்ளது என்று பிரதமரின் பொருளாதார ஆலோசனை குழு நடத்திய ஆய்வில் தெரியவந்துள்ளது. கடந்த 10 ஆண்டுகளில் கல்வி, சுகாதாரம், உள்கட்டமைப்பு வசதிகள், வேலைவாய்ப்பு போன்றவை சிறு நகரங்களிலும் அதிகரித்துள்ளதால் மக்கள் பிழைப்புக்காக வேறு இடங்களுக்கு குடிபெயர்ந்து செல்வது குறைந்திருப்பதாக அந்த அறிக்கை தெரிவிக்கிறது. புத்தாண்டு பிறப்பையொட்டி சென்னை ECR OMR சாலைகளில் செயல்படும் ஹோட்டல்ஸ், ரிசார்ட்ஸ், பண்ணை வீடுகளுக்கு தாம்பரம் மாநகர காவல்துறை கடும் கட்டுப்பாடுகளை விதித்துள்ளது. புத்தாண்டு கொண்டாட்டங்கள் குறித்து முன்கூட்டியே தெரிவிக்க வேண்டும். நள்ளிரவு 12 மணிக்கு மேல் கொண்டாட்டங்கள் கூடாது. பட்டாசு வெடிக்கவோ, நீச்சல் குளத்தில் குளிக்கவோ யாரையும் அனுமதிக்கக்கூடாது. அனுமதி பெற்ற மதுபார்கள் அந்தந்த இடங்களில் மட்டுமே செயல்பட வேண்டும். பார்க்கிங் வசதி முறையாக இருக்க வேண்டும். புத்தாண்டு கொண்டாட்டத்திற்கு வருவோர் பற்றிய முழு விவரங்களை வைத்திருக்க வேண்டும். CCTV கேமராக்கள் செயல்படுவதை உறுதி செய்ய வேண்டும் என போலீசார் தெரிவித்துள்ளனர். மியான்மர் நாட்டை சேர்ந்த 37 வயதான ஒருவர் மாமல்லபுரம் கடல் பகுதியில் மூங்கில் படகில் வந்ததை சென்னை காசிமேடு மீனவர்கள் பார்த்தனர். அந்த நபர் காப்பாற்றும்படி கேட்டுக் கொண்டார். விசைப்படகில் சென்ற காசிமேடு மீனவர்கள் அவரை மீட்டு வந்தனர். கடலோர காவல் படைக்கு இந்த தகவல் கிடைத்து அவர்கள் வந்து விசாரித்தனர். மூங்கில் படகில் வந்தவர் பெயர் ஷாங்க் மமா என்பதும் 64 நாட்களாக கடலில் தத்தளித்துக் கொண்டு இருந்ததும் தெரியவந்தது. இதுகுறித்து போலீசாரும் கடலோர காவல் படையினரும் மேலும் விசாரணை நடத்தி வருகின்றனர். பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு தமிழகம் முழுவதும் 18 மாவட்டங்களில் 400 இடங்களுக்கு மேல் ஜல்லிக்கட்டு, எருது விடுதல், மஞ்சு விரட்டு, வடமாடு என 4 பகுதிகளாக போட்டிகள் நடத்தப்படும். ஜனவரி முதல் மே மாதம் வரை அரசு வழிகாட்டு நெறிமுறைகள் படி காவல்துறை, தீயணைப்புத்துறை, பொதுப்பணித்துறை, சுகாதாரத்துறை, கால்நடைத்துறை ஆகியவற்றின் மேற்பார்வையில் ஜல்லிக்கட்டு நடக்கும் என அரசு அறிவித்துள்ளது. புத்தாண்டு பண்டிகை நெருங்கி வரும் நிலையில் சென்னை ECR OMR சாலைகளில் உள்ள ஹோட்டல்கள், ரிசார்ட்டுகள், பண்ணை வீடுகளுக்கு போலீசார் கடும் கட்டுப்பாடுகளை விதித்துள்ளனர். ஹோட்டலில் புத்தாண்டு நிகழ்ச்சிகள் நடத்துவது பற்றி முன்கூட்டியே போலீசுக்கு தெரிவிக்க வேண்டும். அதில் கலந்து கொள்வோர் விவரங்களை வைத்திருக்க வேண்டும். இரவு 12 மணிக்கு மேல் பார்ட்டி நடத்தக்கூடாது. பட்டாசு வெடிக்க அனுமதி இல்லை என பல்வேறு நிபந்தனைகளை விதித்துள்ளனர். இதை மீறுவோர் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் எச்சரித்துள்ளனர். நெல்லை மேலப்பாளையம் தியேட்டரில் பெட்ரோல் குண்டு வீசிய சம்பவத்தில் 2 கைது செய்யப்பட்ட நிலையில் தலைமறைவான இம்தியாஸ் என்பவரை போலீசார் தேடி வருகின்றனர். இந்நிலையில் தென்மண்டல தீவிரவாத தடுப்பு பிரிவு SP தலைமையிலான போலீசார் மேலப்பாளையம் பகுதியில் 5 இடங்களில் அதிகாலை முதலே சோதனையில் ஈடுபட்டனர். பல்வேறு ஆவணங்கள், செல்போன் உள்ளிட்டவைகளை போலீசார் கைப்பற்றி சென்றனர்.
தற்போது மூலை முடுக்கெல்லாம் மதுக்கடை. பள்ளி கல்லூரி அருகே மதுக்கடைகள் திறக்கப்படுகிறது. மதுக்கடைகளை குறைக்க வழியை பாருங்கள். அதை விடுத்து மதுக்கடைகளை அதிகமாக்குவதால் என்ன பயன் என மதுரை ஹைகோர்ட் கிளை கேள்வி எழுப்பியது. பதிவுத்துறையில் நடப்பாண்டில் 2200 கோடி ரூபாய் கூடுதல் வருவாய் கிடைத்துள்ளதாக அமைச்சர் மூர்த்தி தெரிவித்துள்ளார். வணிக வரித்துறையில் 10,000 கோடி ரூபாய் கூடுதல் வருவாய் கிடைத்துள்ளது என்றார். பாஜக தலைவர் அண்ணாமலை செயல் மூடப்பழக்கத்திற்கும் பிற்போக்குத்தனமாகவும் உள்ளது என எம்எல்ஏ எழிலரசன் கூறினார். நூற்றாண்டு கடந்த சீர்திருத்த அரசியலில் அண்ணாமலை செயல் கேலி கூத்தாகிவிட்டது என்றும் கூறினார். ராமநாதபுரம் மாவட்டம் மண்டபம் அருகே முனைக்காடு கிராமத்தில் மூதாட்டி கொலை வழக்கு தொடர்பாக சின்னகாஞ்சி என்பவரை மண்டபம் போலீசார் விசாரணைக்கு அழைத்து சென்றுள்ளனர். அங்கு அவரை குற்றத்தை ஒப்புக்கொள்ளும்படி டார்ச்சர் செய்ததாகவும் இதனால் அவர் தற்கொலை செய்து கொண்டதாகவும் ராமநாதபுரம் எஸ்பியிடம் அவரது உறவினர்கள் புகார் அளித்தனர். சென்னையைச் சேர்ந்த மகா காலவியாசர், மனைவி ருக்மணி பிரியா, மகன் முகுந்த் ஆகாஷ், மகள் ஜலந்திரி ஆகியோர் திருவண்ணாமலை கிரிவல பாதையில் உள்ள பண்ணை வீட்டில் ரூம் எடுத்து தங்கினர். இன்று காலை வெகுநேரம் ஆகியும் ரூம் கதவு திறக்காததால் போலீஸ் உதவியுடன் கதவை உடைத்து பார்த்தபோது 4வரும் சடலமாக கிடந்தனர். நாங்கள் இறைவனை தேடி செல்கிறோம் என கடிதம் எழுதி வைத்திருந்தனர். இவர்கள் விஷம் குடித்து இறந்ததாக தகவல் வெளியாகியுள்ளது. போலீசார் விசாரிக்கின்றனர். திருப்பதி ஏழுமலையான் கோயிலில் தொடர் விடுமுறை காரணமாக 20 மணி நேரம் பக்தர்கள் காத்திருந்து தரிசனம் செய்தனர். திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் நவம்பர் மாதம் மட்டும் 20 லட்சம் பக்தர்கள் சாமி தரிசனம் செய்தனர். பக்தர்கள் இந்த ஒரு மாதத்தில் மட்டும் 111.30 கோடி ரூபாயை காணிக்கையாக செலுத்தியுள்ளனர். காலநிலை மாற்றத்தால் 2024இல் கூடுதலாக 41 நாட்கள் அதிக வெப்பம் பதிவானதாக ஐரோப்பாவின் காலநிலை ஆய்வறிக்கை தெரிவித்துள்ளது. உலகம் முழுவதும் 3700 பேர் பலியானதாகவும் கூறியுள்ளது. நாட்டின் சிறிய நகரங்களில் தொழில் கட்டமைப்பு மேம்பாடு காரணமாக உள்நாட்டிற்குள் புலம்பெயர்ந்தோர் எண்ணிக்கை குறைந்துள்ளதாக பிரதமருக்கான பொருளாதார ஆலோசனை குழு அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 2011ஆம் ஆண்டில் உள்நாட்டிற்குள் புலம்பெயர்ந்தோர் எண்ணிக்கை 45 கோடியாக இருந்த நிலையில் 2023ஆம் ஆண்டில் இந்த எண்ணிக்கை 40 கோடியாக இருந்ததாக அதில் கூறப்பட்டுள்ளது. சிறிய நகரங்களில் பொருளாதார மேம்பாடு ஏற்பட்டதால் இடம்பெயர்வு குறைந்துள்ளதாக கூறப்பட்டுள்ளது. பீகார் முதல்வர் நிதிஷ்குமாரின் உடல் மனநலம் என்ன ஆனது? சில நாட்களாக அவரை வெளியில் எங்கும் காண முடியவில்லை. எதிர்க்கட்சிகள் எழுதும் கடிதத்திற்கும் அவர் எந்த பதிலும் அளிக்கவில்லை. எந்த முடிவு எடுக்கும் மனநிலையிலும் நிதிஷ் இல்லை என்றே தோன்றுகிறது. நிதிஷ்குமார் பெயரை வைத்து இங்கு பாஜகவினர் ஆட்சி செய்கின்றனர், மக்களை ஏமாற்றுகின்றனர் என ஆர்ஜேடியை சேர்ந்த முன்னாள் துணை முதல்வர் தேஜஸ்வி யாதவ் குற்றம் சாட்டி உள்ளார். டெல்லியில் ஆம் ஆத்மி கட்சியின் மக்கள் நலத்திட்ட அறிவிப்புகளை பார்த்து பாஜக பயப்படுகிறது. எனவே முதலில் எங்களை மிரட்டி பார்த்தனர். தற்போது பொய் வழக்குகளை போடுகின்றனர். தேர்தலில் பாஜக வெற்றி பெற்றால் நாங்கள் அமல்படுத்திய நலத்திட்டங்கள் அனைத்தும் முடக்கப்படும். நாங்கள் அறிவித்துள்ள திட்டங்கள் செயல்பாட்டுக்கு வராது. மொத்தத்தில் ஆம் ஆத்மியை பார்த்து பாஜக பயப்படுவது தெளிவாகி உள்ளது என ஆம் ஆத்மி தலைவர் அரவிந்த் கெஜ்ரிவால் கூறினார். கடந்த 21 ஆண்டுகளாக கோவையிலிருந்து மயிலாடுதுறை வரை இயக்கப்படும் ஜன் சதாப்தி எக்ஸ்பிரஸ் ரயிலில் லிங்க் ஆஃப்மேன் புஷ்பட்டிகள் அமைக்கப்பட்டுள்ளது. சிறப்பு வசதிகளுடன் அதிக வேகத்துடன் வடிவமைக்கப்பட்டுள்ள இந்த விரைவு ரயில் புதுப்பொலிவுடன் இன்று முதல் இயக்கப்படுவதை முன்னிட்டு கோவை ரயில் நிலையத்தில் பயணிகள் கேக் வெட்டி மகிழ்ந்தனர். ஆஸ்திரேலிய அணிக்கு எதிரான 4வது கிரிக்கெட் டெஸ்ட் போட்டி மெல்போர்னில் நடக்கிறது. முதல் இன்னிங்ஸில் ஆஸ்திரேலியா 474 ரன் எடுத்தது. 3ஆம் நாள் ஆட்ட நேர முடிவில் இந்திய அணி 9 விக்கெட் இழப்புக்கு 358 ரன் எடுத்துள்ளது. சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்திய இந்திய வீரர் நிதிஷ்குமார் ரெட்டி டெஸ்ட் அரங்கில் தனது முதல் சதத்தை பதிவு செய்தார். அவர் 105 ரன் எடுத்து ஆட்டமிழக்காமல் உள்ளார். உலக ராபிட் மற்றும் பிளிட்ஸ் செஸ் சாம்பியன்ஷிப் தொடர் அமெரிக்காவில் நடக்கிறது. இதில் நார்வேயைச் சேர்ந்த கிராண்ட் மாஸ்டர் மேக்னஸ் கார்ல்சன் கலந்து கொண்டார். 2ஆம் நாள் போட்டிக்கு கார்ல்சன் ஜீன்ஸ் அணிந்து வந்தார். விதிமுறைப்படி வீரர்கள் போட்டியின் போது ஜீன்ஸ் அணியக்கூடாது. உடையை மாற்றும்படி போட்டி ஏற்பாட்டாளர்கள் அறிவுறுத்திய பிறகும் அவர் கேட்கவில்லை. இதனால் அவருக்கு அபராதம் விதிக்கப்பட்டது. இந்நிலையில் தொடரிலிருந்து விலகுவதாக கார்ல்சன் அறிவித்துள்ளார். முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங்கின் உடலுக்கு டெல்லியில் ராணுவ மரியாதையுடன் இன்று இறுதிச் சடங்குகள் நடைபெற்றன. இதில் மன்மோகன் உடலுக்கு மலர் வளையம் வைத்து ஜனாதிபதி திரௌபதி முர்மு அஞ்சலி செலுத்தினார். துணை ஜனாதிபதி தன்கர், பிரதமர் மோடி, மத்திய அமைச்சர்கள், காங்கிரஸ், பாஜக உள்ளிட்ட பல்வேறு கட்சித் தலைவர்களும் இறுதிச் சடங்கில் பங்கேற்றனர். அண்ணா பல்கலை வளாகத்தில் பாலியல் துன்புறுத்தலுக்கு ஆளான மாணவி அளித்த புகாரின் எஃப்ஐஆர் வெளியானதற்கு சென்னை ஹைகோர்ட் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது. பாதிக்கப்பட்ட மாணவிக்கு இடைக்கால இழப்பீடாக 25 லட்சம் ரூபாய் வழங்க வேண்டும் என தமிழக அரசுக்கு ஹைகோர்ட் உத்தரவிட்டுள்ளது.
சென்னை அடுத்த சேலையூர் சந்திரன் தெருவைச் சேர்ந்த கல்லூரி மாணவன் சந்தோஷ் காய்ச்சல் காரணமாக அங்கிருந்த மெடிக்கல் ஷாப்பில் ஊசி போட்ட நிலையில் அவர் பலியானதாக கூறப்படுகிறது. மணிப்பூர் பிரச்சினைக்கு ஏன் அமைதியாக இருந்தீர்கள் என பாஜக மாநில தலைவர் அண்ணாமலையிடம் நடிகர் சத்யராஜ் மகள் திவ்யா சரமாரியாக கேள்வி எழுப்பியுள்ளார். குழந்தைகள், வயதானவர்கள் என யாருக்குமே பாதுகாப்பில்லாத ஒரு ஆட்சியை நடத்தி கொண்டிருக்கும் முதல்வர் ஸ்டாலின் மீது பொதுமக்களுக்கு கட்டுக்கடங்காத கோபம் இருப்பதாக பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை தெரிவித்துள்ளார். அவர் தனது ஆட்சியை சுய பரிசோதனை செய்திருக்க வேண்டும் எனவும் தெரிவித்தார். விழுப்புரத்தில் நடந்த பாமக பொதுக்குழு கூட்டத்தில் இளைஞரணி தலைவர் நியமனம் தொடர்பாக நிறுவனர் ராமதாஸ், தலைவர் அன்புமணி இடையே வார்த்தை போர் மூண்டது. இதையடுத்து சென்னையில் புதிய அலுவலகம் திறந்திருப்பதாக அன்புமணி அறிவித்தார். கட்சியின் மூத்த தலைவர்கள் இடையே எழுந்த மோதல் போக்கு கட்சியில் பிளவை ஏற்படுத்தி விடாமல் இருக்க அன்புமணியை சமாதானப்படுத்தும் முயற்சியில் பாமக நிர்வாகிகள் ஈடுபட்டுள்ளனர். கடலூரில் நலத்திட்டங்களை துவக்கி வைக்க சென்ற அமைச்சர் MRK பன்னீர்செல்வத்தை சாலையந்தோப்பு அருகே பெண்கள் வழிமறித்தனர். தங்கள் பகுதியில் குடிநீர் சுகாதாரமற்ற முறையில் இருப்பதாக கூறி முறையிட்டனர். அமைச்சர் அங்கிருந்து வேகமாக நழுவியதால் செய்தியாளர்களிடம் தங்கள் குறைகளை கூறினர். பீகார் அரசு பணியாளர் தேர்வாணைய தேர்வுகளில் குளறுபடி நடப்பதாக கூறி தேர்வர்கள், மாணவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். இந்நிலையில் குளறுபடிகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்கவும் நேர்மையான முறையில் தேர்வுகளை நடத்த வலியுறுத்தியும் பாட்னா காந்தி மைதானத்தில் நாளை ஜனநாயக முறையில் ஆலோசனைக் கூட்டம் நடக்கும். அதில் மாணவர்கள் பெருமளவில் பங்கேற்க வேண்டும் என ஜன ஸ்வராஜ் கட்சி தலைவர் பிரசாந்த் கிஷோர் அழைப்பு விடுத்துள்ளார். திருச்சி கலெக்டர் அலுவலகம் அருகே அம்மா மாளிகை வளாகத்தில் நடந்த நிகழ்ச்சியில் பங்கேற்ற முன்னாள் அமைச்சர் தங்கமணி நிர்வாகிகளிடம் போக்குவரத்து பொறுப்பாளர்கள் பதவிக்கான விருப்ப மனுக்களை பெற்றார். மாவட்ட செயலாளர் குறித்து வட்ட செயலாளர்கள் கொடுத்த புகார் மனு பொதுச் செயலாளர் கவனத்திற்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளது. இது குடும்பத்திற்குள் நடக்கும் பிரச்சனை, அதை நாங்களே பேசி தீர்த்துக் கொள்வோம் என்றார். டெல்லியில் ஆம் ஆத்மி தலைமையில் மீண்டும் ஆட்சி அமைவதை தடுக்க பாஜக, காங்கிரஸ் கூட்டாக செயல்படுகின்றன. இரு கட்சிகளும் திட்டமிட்டு ஆம் ஆத்மிக்கு எதிராக பொய் குற்றச்சாட்டுகளை பரப்புகின்றன. இந்த நாடு இவர்களின் பரம்பரை சொத்தா? மக்களுக்காக நான் மீண்டும் சிறை செல்லவும் தயார் என ஆம் ஆத்மி தலைவர் அரவிந்த் கெஜ்ரிவால் கூறினார். இமாச்சல பிரதேசத்தில் கடும் பனிப்பொழிவால் சாலைகளில் பனிப்போர்வை போர்த்தியுள்ளது. சோலாங் பள்ளத்தாக்கு முதல் அடல் டனல் வரையிலான சாலை மூடப்பட்டுள்ளதால் நூற்றுக்கணக்கான வாகனங்கள் சாலையோரம் பல மணி நேரமாக வரிசை கட்டி நிற்கின்றன. பணியை அகற்றி போக்குவரத்தை சீர் செய்யும் பணியில் போலீஸ் மற்றும் மாவட்ட நிர்வாகம் ஈடுபட்டுள்ளது. உத்தரப்பிரதேச மாநிலம் பிரயாக்ராஜில் ஜனவரி 13 முதல் பிப்ரவரி 26 வரை மகா கும்பமேளா நடக்க உள்ளது. இதற்காக மத்திய மாநில அரசுகள் சார்பில் பிரம்மாண்ட ஏற்பாடுகள் செய்யப்பட்டு வருகின்றன. இந்நிலையில் முன்னாள் ஜனாதிபதி ராம்நாத் கோவிந்தை சந்தித்த உத்தரப்பிரதேச முதல்வர் யோகி ஆதித்யநாத் கும்பமேளா அழைப்பிதழ் வழங்கி பிரம்மாண்ட விழாவில் பங்கேற்கும்படி அழைப்பு விடுத்தார். பீகார் பணியாளர் தேர்வாணைய தேர்வுகளில் குளறுபடிகள் நடப்பதாக கூறி டெல்லியில் உள்ள பீகார் பவனை முற்றுகையிட்டு மாணவர் அமைப்பினர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். போலீசார் லேசான தடியடி நடத்தி மாணவர்களை கலைந்து செல்ல முயற்சித்தனர். எனினும் மாணவர் போராட்டம் தொடர்ந்ததால் அவர்களை போலீசார் கைது செய்தனர். இதனால் டெல்லியில் பரபரப்பு ஏற்பட்டது. ஒடிசா மாநிலம் புவனேஸ்வர் IITயில் நடந்த பட்டமளிப்பு விழாவில் மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் மாணவர்களுக்கு பட்டம், பதக்கங்களை வழங்கி கௌரவித்தார். வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்கும் முயற்சியில் மாணவர்கள் ஈடுபட வேண்டும், நாட்டின் எதிர்காலம் மாணவர்கள் கையில்தான் உள்ளது என்றார். காஷ்மீர் முழுதும் பனி பெய்கிறது. பெரும்பாலான பகுதிகளில் உறைபனி சூழ்ந்துள்ளதால் சாலைகள் பனிப்போர்வை போர்த்தியபடி உள்ளது. பனி படர்ந்த இயற்கை சூழலை சுற்றுலா பயணிகள் உற்சாகத்துடன் ரசிக்கும் நிலையில் சிறுவர்கள் பனியில் ஆட்டம் போட்டு மகிழ்ந்தனர். முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங் மறைவுக்கு அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் இரங்கல் தெரிவித்துள்ளார். மன்மோகன் சிங் அனுபவம் வாய்ந்த மிகச்சிறந்த தலைவர் எனவும் அவர் புகழாரம் சூட்டியுள்ளார். கோவை அரசு மருத்துவமனை முன்பு நடு ரோட்டில் கான்கிரீட் லாரி பழுதாகி நின்றது. இதனால் மருத்துவமனைக்குள் ஆம்புலன்ஸ்களும் வாகனங்களும் செல்ல முடியாமல் தவித்தன. ரேஸ்கோர்ஸ் போலீசார் பொதுமக்களின் உதவியுடன் பழுதான லாரியை சாலையோரமாக நிறுத்தினர். லாரி நடு ரோட்டில் நின்றதால் சிறிது நேரம் போக்குவரத்து கடுமையாக பாதித்தது. திருச்சி கல்லுக்குழி ஆஞ்சநேயர் கோயிலில் அனுமன் ஜெயந்தியை முன்னிட்டு ஆஞ்சநேயருக்கு 1,08,000 வடை மாலை மற்றும் 10,008 ஜாங்கிரி மாலை சாற்றப்பட உள்ளது. இதற்கான வடைகள் மற்றும் ஜாங்கிரிகள் தயாரிக்கும் பணி துவங்கியுள்ளது. மார்கழி மாத சனிக்கிழமையை முன்னிட்டு காரைக்கால் திருநள்ளாறு சனி பகவான் கோவிலில் சனீஸ்வரருக்கு சிறப்பு அபிஷேகம் நடந்தது. இந்த ஆண்டின் கடைசி சனிக்கிழமையை முன்னிட்டு சனி பகவான் கோவிலில் பக்தர்கள் கூட்டம் அலைமோதியது.
வேலூர் சாய்நாதபுரத்தில் சிவனடியார்கள் திருவாசக முற்றோதல் குழுமம் சார்பில் பன்னிரு திருமுறை 3 நாள் மாநாடு துவங்கியது. கலவை சச்சிதானந்த சுவாமிகள் மாநாட்டை துவக்கி வைத்தார். இதில் மாநிலம் முழுவதுமிருந்து முற்றோதல் குழுமத்தைச் சேர்ந்தவர்களும் சிவனடியார்களும் கலந்து கொண்டனர். 17 நாட்களுக்கு பிறகு பழைய குற்றால அருவியில் குளிக்க அனுமதி அளிக்கப்பட்டுள்ளதால் சுற்றுலா பயணிகள் மகிழ்ச்சியடைந்துள்ளனர். சேலம் அழகாபுரி கூட்டுறவு வங்கி சமுதாய கூடத்தில் நடந்த மாநில அளவிலான கைத்தறி கண்காட்சியை அமைச்சர்கள் காந்தி மற்றும் ராஜேந்திரன் ஆகியோர் தொடங்கி வைத்தனர். வேலூர் ஸ்ரீ நாராயணி தங்கக்கோயில் நிறுவனர் சக்தி அம்மாவின் 49வது பிறந்தநாளையொட்டி நாராயணி ஹாஸ்பிட்டல் மற்றும் ஆராய்ச்சி மையத்தில் 49 குழந்தையில்லா தம்பதிக்கு சிறப்பு சிகிச்சை அளிக்கும் திட்டம் இன்று துவங்கியது. 2 கோடி ரூபாய் மதிப்பிலான இத்திட்டத்தை அணைக்கட்டு எம்எல்ஏ நந்தகுமார் துவக்கி வைத்தார். வேலூர் தனகுண்டப்பள்ளியில் விவசாய நிலத்திற்குள் புகுந்த ஒற்றை காட்டு யானை வாழைப்பயிர்களை நாசம் செய்தது. கோழிப்பண்ணையில் புகுந்த காட்டு யானையின் காலில் மிதிப்பட்டு கோழிகள் இறந்தன. வயல்வெளியை ஒட்டி அமைக்கப்பட்டுள்ள சோலார் மின்வேலியையும் உடைத்து சென்றது. யானை மீண்டும் ஊருக்குள் வராமல் இருக்கும் நடவடிக்கையில் வனத்துறையினர் தீவிர கவனம் செலுத்தி வருகின்றனர். திருச்சி மணப்பாறை அருகே தற்போது பெய்த தொடர் மழை காரணமாக மரவனூர் பெரியகுளம் நிரம்பி உபரி நீர் மறுகால் பாய்கிறது. மகிழ்ச்சி அடைந்த விவசாயிகளும் பொதுமக்களும் குளத்திலிருந்து வெளியேறும் உபரி நீரை மலர் தூவி வரவேற்றனர். தேமுதிக தலைவர் விஜயகாந்த் 1ஆம் ஆண்டு நினைவு தினத்தை முன்னிட்டு ஜோலார்பேட்டையில் அவரது திருவுருவப் படத்திற்கு மலர் தூவி அஞ்சலி செலுத்தும் நிகழ்ச்சி நடந்தது. கட்சி தொண்டர்கள், பொதுமக்கள் விஜயகாந்துக்கு அஞ்சலி செலுத்தினர். தொடர்ந்து 500 பேருக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. தருமபுரி மாவட்டம் பொம்மிடி அருகே துறிஞ்சிப்பட்டி ஊராட்சி மக்கள் முறையாக குடிநீர் வழங்காததை கண்டித்து பாப்பிரெட்டிப்பட்டி தருமபுரி சாலையில் அமர்ந்து போராட்டம் நடத்தினர். தகவல் அறிந்த ஊராட்சி தலைவர் மற்றும் போலீசார் பொதுமக்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தினர். குடிநீர் வழங்க நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்த பின் மக்கள் கலைந்து சென்றனர். மதுரவாயிலைச் சேர்ந்த பள்ளி மாணவர் 250 ஆணிகள் மற்றும் 4 கிலோமீட்டர் தூரம் கொண்ட நூலை கொண்டு விஜயகாந்த் ஓவியத்தை தத்ரூபமாக வரைந்து அசத்தினார். மாணவருக்கு பலரும் பாராட்டு தெரிவித்துள்ளனர். சிவகங்கை மாவட்டம் சிங்கம்புணரி நியூ காலனி தெருவைச் சேர்ந்த பழனிசாமி என்பவர் வீட்டிற்குள் 7 அடி நீள மஞ்சள் சாரைப்பாம்பு புகுந்தது. சிங்கம்புணரி தீயணைப்புத் துறையினர் பாம்பை லாவகமாக பிடித்து அடர்ந்த வனப்பகுதிக்குள் விட்டனர். வேலூர் ஏரி முனையைச் சேர்ந்த விவசாயி பலராமன் 100 நாட்டுக்கோழிகளை தன் பண்ணையில் வளர்த்து வந்தார். காலை கோழிகளுக்கு உணவளிக்க சென்றபோது பண்ணையில் இருந்த 100 கோழிகளும் இறந்து கிடந்தன. கோழிகளின் உடல்களில் காயங்கள் இருந்ததால் விலங்குகள் ஏதேனும் தாக்கியதில் கோழிகள் இறந்தனவா என சந்தேகம் எழுந்துள்ளது. இது அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது. திருவாரூர் சன்னாநல்லூர் ரயில்வே தண்டவாளத்தில் இளைஞர் ஒருவரின் உடல் தலை துண்டான நிலையில் கிடந்தது. அப்பகுதி மக்கள் போலீசுக்கு தகவல் தெரிவித்தனர். நாகப்பட்டினம் நெடுஞ்சேரியை சேர்ந்த கண்ணன் ரயிலில் அடிபட்டு உயிரிழந்தது தெரிந்தது. சடலத்தை கைப்பற்றிய போலீசார் தற்கொலையா விபத்தா என விசாரிக்கின்றனர். ராணிப்பேட்டை பூட்டுத்தாக்கில் சென்னை பெங்களூர் தேசிய நெடுஞ்சாலையில் மேம்பாலம் அமைக்கும் பணி நடக்கிறது. இதனால் மழை நீர் பாலாற்றில் கலக்க முடியாமல் சாலையில் தேங்கி நிற்கிறது. இதனால் நெடுஞ்சாலையின் இரு மார்க்கத்திலும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ளது. தேங்கிய நீரை அகற்ற நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் தேன்கனிக்கோட்டை அருகே வனத்திலிருந்து வெளியேறிய ஒற்றை காட்டு யானை சந்தனப்பள்ளி, எஸ் குருப்பட்டி உள்ளிட்ட கிராமங்களில் உள்ள விவசாய தோட்டங்களுக்குள் புகுந்து பயிர்களை சேதப்படுத்தியது. இதை பார்த்த அப்பகுதி விவசாயிகள் கூச்சலிட்டும் டார்ச் லைட் அடித்தும் விரட்டினர். நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையத்தில் மறைந்த தேமுதிக தலைவர் விஜயகாந்தின் நினைவு தினத்தை ஒட்டி விஜயகாந்தின் உருவப்படத்திற்கு தேமுதிகவினர் மலர் தூவி மரியாதை செலுத்தினர். அதைத் தொடர்ந்து பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கினர். திண்டுக்கல் மாவட்டம் வத்தலகுண்டு அருகே கணவாய்பட்டியில் விவசாய கிணற்றில் விழுந்து 2 நாட்களாக உயிருக்கு போராடிய கடமானை வத்தலகுண்டு தீயணைப்பு வீரர்கள் 2 மணி நேரம் போராடி உயிருடன் மீட்டு வனத்துறையிடம் ஒப்படைத்தனர். வனத்துறையினர் அடர்ந்த வனத்தில் கடமானை விட்டனர். திருப்பதி நகரில் அதிக ஒலி மாசு எழுப்பி பொதுமக்கள் மற்றும் வாகன ஓட்டிகளை அச்சுறுத்தி வந்த பைக்குகளை போலீசார் பிடித்தனர். பைக்கிலிருந்து சைலன்சர்களை அகற்றினர். அவ்வாறு பறிமுதல் செய்யப்பட்ட 100க்கும் மேற்பட்ட சைலன்சர்களை திருப்பதி நகர போக்குவரத்து காவல் நிலையம் முன்பாக திருப்பதி எஸ்பி சுப்பாராயுடு தலைமையில் சாலையில் வைத்து ரோட் ரோலரை ஏற்றி உடைக்கப்பட்டது. சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் முஸ்லிம் நடுத்தருவைச் சேர்ந்தவர் ஆதிரத்தினமூர்த்தி, வயது 64. உடல்நலக் குறைவால் கடந்த 3 நாட்களுக்கு முன் வீட்டிலேயே இறந்துள்ளார். அவர் இறந்தது தெரியாமல் மனநலம் பாதிக்கப்பட்ட அவரது மனைவி வீட்டில் இருந்துள்ளார். பூட்டிய வீட்டில் துர்நாற்றம் வீசியதால் சந்தேகமடைந்த அக்கம்பக்கத்தினர் திருப்பத்தூர் போலீசாருக்கு தகவல் அளித்தனர்.
அங்கு வந்த போலீசார் ஆதி ரத்தினமூர்த்தியின் உடலை மீட்டு திருப்பத்தூர் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பியதுடன் விசாரிக்கின்றனர். ராமநாதபுரம் உதவி கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் உள்ள சிசிடிவி கண்காணிப்பு கட்டுப்பாட்டு அறையை மாவட்ட எஸ்பி சந்தீஷ் திறந்து வைத்தார். ராமேஸ்வரத்தில் ஏராளமான வீடுகள் விடுதிகளாக பயன்படுத்துவதை தடுக்க நகராட்சி நிர்வாகத்திடம் அறிவுறுத்தப்பட்டுள்ளதாக எஸ்பி கூறினார். தேனி மாவட்டம் தென்கரை மீனாட்சியம்மன் படித்துறை சாலையில் நாய் குறுக்கே வந்ததால் அந்த வழியாக டூவீலரில் சென்ற ஷாஜகான் என்ற கல்லூரி மாணவன் நிலை தடுமாறி கீழே விழுந்து இழுத்து செல்லப்பட்டார். இதில் தலையில் பலத்த காயம் ஏற்பட்டு சம்பவ இடத்திலேயே இறந்தார். விபத்து குறித்து பெரியகுளம் தென்கரை போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரிக்கின்றனர். திருச்சி மாவட்டம் மணப்பாறை அருகே திருச்சி மதுரை தேசிய நெடுஞ்சாலையில் நின்ற லாரி மீது திரவ ஆக்சிஜன் ஏற்றி வந்த லாரி வேகமாக மோதியது. இதில் ஆக்சிஜன் லாரியின் டிரைவர் ஜமீர் அகமது உடல் நசுங்கி இறந்தார். பலத்த காயமடைந்த கிளீனரை துவரங்குறிச்சி போலீசார் மீட்டு திருச்சி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பினர். விபத்தால் 1 மணி நேரம் போக்குவரத்து பாதித்தது. சென்னையிலிருந்து அபுதாபி புறப்பட்டு சென்ற ஏர் அரேபியன் ஏர்லைன்ஸ் விமானத்தில் ஏற்பட்ட தொழில்நுட்ப கோளாறு காரணமாக அவசரமாக தரையிறக்கப்பட்டது. ஹோசூரில் நடைபெறும் இந்தியா இலங்கை நாடுகளுக்கு இடையிலான த்ரோபால் போட்டியில் பங்கேற்க வந்த 64 வீரர் வீராங்கனைகளை மயிலாட்டம், ஒயிலாட்டம் மற்றும் மேளதாளங்கள் முழங்க த்ரோபால் அசோசியேஷன் அமைப்பினர் வரவேற்றனர். அரையாண்டு விடுமுறை காரணமாக கோவை மாவட்டம் வால்பாறைக்கு அதிக அளவில் சுற்றுலா பயணிகள் வருகை தருகின்றனர். பூங்கா மற்றும் படகு சவாரி செய்து மகிழ்கின்றனர். தேயிலை காட்டில் பகல் நேரத்தில் முகாமிட்டுள்ள யானைகளை அதிக அளவில் கண்டு ரசித்து வருகின்றனர். தேனி மாவட்டம் பெரியகுளம் அருகே காற்றோட பகுதியில் ஏற்காடு சுற்றுலா சென்ற வேனும் காரும் நேருக்கு நேர் மோதி விபத்துக்குள்ளானது. இதில் கேரள மாநிலத்தைச் சேர்ந்த 3 பேர் சம்பவ இடத்திலேயே இறந்தனர். மேலும் 18 பேர் படுகாயங்களுடன் வத்தலகுண்டு, பெரியகுளம் மற்றும் தேனி அரசு மருத்துவமனைகளில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர். விபத்து குறித்து தேவதானப்பட்டி போலீசார் விசாரணை நடத்துகின்றனர். கோவை பொள்ளாச்சி அருகே கஞ்சம்பட்டி ஊராட்சியில் நடந்த பள்ளி, அங்கன்வாடி மைய கட்டடங்கள் திறப்பு விழா மற்றும் புதிய குடிநீர் திட்டப் பணிகளின் அடிக்கல் நாட்டு விழாவை அமைச்சர் சாமிநாதன் தொடங்கி வைத்தார். ஆனைமலையாறு நல்லாறு திட்டத்தை நிறைவேற்ற விரைவில் 2 மாநில முதல்வர்களிடம் பேசி நடவடிக்கை எடுக்கப்படும் என அமைச்சர் உறுதியளித்தார். நீலகிரி மாவட்டம் பந்தலூர் பகுதியில் பொதுமக்களை அச்சுறுத்திய புல்லட் யானையை கும்கி யானைகள் உதவியுடன் மயக்க ஊசி செலுத்தி வனத்துறையினர் பிடித்தனர். பிடித்த யானையை உலாந்தி வனப்பகுதியில் விடுவதற்காக கொண்டு செல்லப்பட்டது. ரஷ்யா உக்ரைன் இடையிலான போர் 2 ஆண்டுகளாக நீடிக்கிறது. அவ்வப்போது போர் மேகம் சற்று விலகினாலும் இரு நாடுகளும் தாக்குதலை கைவிடுவதாக இல்லை. இந்நிலையில் உக்ரைன் படை சமீபத்தில் நடத்திய 12 தாக்குதல்களை ரஷ்யா முறியடித்ததாகவும், ரஷ்யாவின் பதில் தாக்குதலில் 450 உக்ரைன் வீரர்கள் இறந்ததாகவும் ரஷ்ய ராணுவம் தெரிவித்துள்ளது. ஆப்கானிஸ்தான் மீது சமீபத்தில் பாகிஸ்தான் ராணுவம் ஏவுகணை தாக்குதல் நடத்தியது. இது தலிபான்களுக்கு அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. இந்நிலையில் ஏவுகணை தாக்குதல் நடத்திய பாகிஸ்தானுக்கு பதிலடி தரும் வகையில் அந்நாட்டின் பல பகுதிகளில் தலிபான் படையினர் தாக்குதல் நடத்தியுள்ளதாக ஆப்கான் ராணுவம் அறிவித்துள்ளது. 7 வருடங்கள் இல்லாத மாற்றத்தை தற்பொழுதுள்ள அரசு கொடுத்துள்ளதாக கேரம் உலக சாம்பியன் வீராங்கனை மித்ரா நெகிழ்ச்சியடைந்துள்ளார். அட்லி இயக்கத்தில் விஜய், சமந்தா, எமி ஜாக்சன் நடிப்பில் தமிழில் 2016 வெளிவந்து வரவேற்பை பெற்ற படம் தெரி. இப்படத்தை ஹிந்தியில் பேபி ஜான் என்ற பெயரில் ரீமேக் செய்து தயாரித்தார் அட்லி. காலிஸ் இயக்க வருண் தவான், கீர்த்தி சுரேஷ், வாமிகா கபி முதன்மை வேடத்தில் நடித்தனர். டிசம்பர் 25 படம் வெளியான நிலையில் 3 நாட்களில் 20 கோடி மட்டுமே வசூலித்துள்ளது. இந்த நிலை நீடித்தால் படம் தோல்வியை தழுவும் என்கிறார்கள். சேகர் கமுலா இயக்கத்தில் தனுஷ் நடித்து வரும் படம் குபேரா. நாகார்ஜுனா, ராஷ்மிகா மந்தனா முக்கிய கதாபாத்திரங்களில் நடிக்கின்றனர். தேவி ஸ்ரீ பிரசாத் இசையமைக்கிறார். படப்பிடிப்பு இறுதிக்கட்டத்தை நெருங்கியுள்ளது. இந்த படத்தின் முதல் பாடலை தனுஷ் பாடியுள்ளார். ஏற்கனவே தனுஷின் குட்டி, வேங்கை படங்களில் தேவி ஸ்ரீ பிரசாத் இசையமைத்து இருந்தாலும் குபேரா படத்தில்தான் முதல் முறையாக தனுஷை இவர் பாட வைத்துள்ளார். 2008 ஜெயம் ரவி, கங்கனா ரணாவத், ராய் லட்சுமி நடிப்பில் வெளியான படம் தாம் தூம். ஆக்ஷன் மற்றும் ரொமான்டிக் கலந்த படமாக வெளியானது. இந்த படத்தை இயக்கிய சமயத்தில்தான் இதன் இயக்குநர் ஜீவா காலமானார். ஹாரிஸ் ஜெயராஜ் இசையில் உருவான பாடல்கள் அனைத்தும் ஹிட்டானது. 16 ஆண்டுகளுக்கு பிறகு இந்த படம் டிஜிட்டலில் தரம் ஏற்றப்பட்டு ஜனவரி 3 தமிழகத்தின் பல தியேட்டர்களில் ரீ-ரிலீஸ் ஆகிறது. சேதுபதி, சித்தா ஆகிய படங்களை இயக்கிய அருண்குமார் இயக்கத்தில் தற்போது ரிலீஸுக்கு தயாராகி வரும் படம் வீரதீர சூரன் 2. விக்ரம், துஷாரா, எஸ்.ஜே. சூர்யா ஆகியோர் நடித்துள்ளனர். அருண் கூறுகையில், வன்முறை, மன்னிப்பு, குற்ற உணர்வு இது 3ஐயும் உணர்த்தும் படமாக வீரதீர சூரன் உருவாகிறது.
இந்த படம் கொஞ்சம் சவாலாக இருந்தது. வீரதீர சூரன் பாகம் 1 கண்டிப்பாக வரும், ஆனால் கால அவகாசம் ஆகும் என்றார். தமிழ், தெலுங்கு மட்டுமின்றி ஹிந்தி படங்களுக்கும் இசையமைக்கிறார் அனிருத். தற்பொழுது அவர் கைவசம் விடாமுயற்சி, கூலி, விஜய் 69 போன்ற தமிழ் படங்களும், தெலுங்கில் 2 படங்களும் உள்ளன. இது தவிர கவின் நடிப்பில் உருவாகும் கிஸ் படத்திற்கு இவர்தான் இசையமைப்பதாக இருந்தது. ஆனால் ஏற்கனவே அவர் கைவசம் உள்ள படங்கள் இசை, சுற்றுப்பயணம் மற்றும் சம்பளம் விஷயத்தால் வெளியேறிவிட்டாராம். நெல்சன் இயக்கத்தில் ரஜினி நடித்து கடந்த ஆண்டு வெளியான ஜெயிலர் படம் 600 கோடி ரூபாயை வசூலித்து வெற்றி பெற்றது. இதன் 2ஆம் பாகம் இதே கூட்டணியில் உருவாகிறது. மார்ச் முதல் படப்பிடிப்பை தொடர உள்ளனர். ஏற்கனவே நடித்தவர்களே நடிக்கிறார்கள். புதிதாக நடிகை ஸ்ரீநிதி ஷெட்டி நடிக்கிறார். அதே சமயம் முதல் பாகத்தில் நடித்த தமன்னா இதில் நடிக்கவில்லை என தகவல் வந்தது. இப்போது அவரும் ஜெயிலர் 2வில் தொடருகிறாராம். முதல் பாகத்தை விட 2ஆம் பாகத்தில் அவருக்கு அழுத்தமான வேடம் உள்ளதாம்.